இது லக்ன பத்திரிகை ரெடியா இருக்கா பாருங்க. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சதேந்திரஜம் இந்த சந்தோஷத்திலேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் பார். நாழி ஆகிறது. பொண்ணை அழிச்சிட்டு வர சொல்லுங்க. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பிளான் பண்ண மாதிரியே ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்குல்ல? என்ன பண்ணி பதிலே காணோம்? ஏய் ஏண்ணே அண்ணே, கட்டிக்கிற போகிற பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கடானா வட்டியோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வராங்க. அம்மாப்பா யாரா தங்கச்சி? இந்த பொண்ணை கட்டுறதுக்காக தான்டா அண்ணன் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தாரு. தங்கச்சி நம்ம பங்காளி கேத்த பொண்ணியா? தங்கச்சி இல்லையா? தங்க தேர் மாதிரி வருது பாரு. மாப்பிளைக்கு சந்தோஷம் பொறுக்கல. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். உட்காருமா. எனக்கு சூட்டு கோட்டை நல்லா இருக்கா? நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தம். திருவாரூர் மாவட்டம் கயத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜியான் அவர்களின் ஏக பௌத்திரனும் லேட் தங்கமுத்து புதல்வனும் ஆகிய வட்டி என்கிற வரதனுக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம் கிராமத்தைச் சேர்ந்த லேட் மாணிக்கம் அவர்களின் புதல்வி யமுனாவிற்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்களாலும் ஆண்டவன் அனுகிரகத்தாலும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்தோ. சுபமஸ்தோ. பொண்ணு மாப்பிள்ளையும் பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணீங்க. டே முருகா, தேவையில்லாம டென்ஷனா எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டா. டேய், இனி பேச என்னடா இருக்கு? வட்டியோட தங்கச்சி இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. டேய், நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. ஐயோ, நான் வட்டியோட தங்கச்சி என்னைக்கு அவ சொல்லியிருக்கா? நம்மளதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமல நினைக்கல. சின்னம்மான வட்டியோட தங்கச்சின்னு சொன்னது நீதான். தெரியாம சொல்லிட்டு அதுக்காக இவனை லவ் பண்ண சொன்னா பக்கி பயவுகளா நீங்க தான் அவனை ஏத்தி விட்டுட்டீங்க. டேய், அவ என்ன லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வட்டி எதை கட்டிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவ எப்ப நினைக்காத இருக்கா? இப்ப கூட அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணி மேடைக்கு வரும்போது உன்னையேதான் பாத்துட்டு வந்துச்சு. ஐயோ, மறுபடியும் ஆமா முருகா, அவன் சொல்றது கரெக்ட் தான். அந்த புள்ள கண்ணுல ஒரு காதலை பார்த்தேன். காதலை பார்த்து கன்றாவிய பார்த்து. டேய், இந்த கல்யாணம் நடக்கலன்னா நமக்கு கருமாதி தாண்டா நடக்கும். டேய், இவங்க பேச்ச கேட்காதடா. என்னால தாங்க முடியல பாண்டி. அவகிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்டே ஆகணும். டேய் முருகா, முருகா விடு முருகா, உன்னை கையெடுத்து கும்பிடுடா. சொன்னா கேளுடா. டேய், அந்த சரக்கு எடுங்கடா. புரிஞ்சுக்கோ. குரா குரா, இந்தடா இந்தடா, அடிடா. காலையில பேசிட்டான்டா, அடிடா. விளக்கமார் பிஞ்சு முஞ்சு, விளக்கமார் பிஞ்சு ஊத்துறா ஊத்த நமக்கு ஊத்துறா. முருகா கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் ஐயா. ஃபர்ஸ்ட் நைட்ல பாலை குடிக்கிறா, மிச்சம் கேக்குற. மங்களே இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. பார்த்துக்கோ, பறக்க மாட்டீங்கோ. இதெல்லாம் பெரியப்பா பசங்க. கல்யாணம் பண்ணி போட்டோம் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. பாரு எப்படி சந்தோஷமா வராங்க. என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவளை சும்மா விடக்கூடாது. விட்டுங்க ஐயா, வந்துட்டீங்க. அண்ணே ஐயா, சூப்பர் செல்லம் முருகா, பின்னிட்டடா. தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. ரெண்டு பேருக்கும் அங்க ஃபாரின் சரக்கு வச்சிருக்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க போங்க, நம்ம சொந்தக்காரங்கள பார்க்கலாம். ஏப்பா இன்சார்ஜ், என்னடா பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா? ஐயோ, இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடா பிரியாணி எனக்கு இப்படி அடிக்கிறீங்க? டேய் 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 டேய், குடிக்கிற பிரச்சனை குடிச்சுட்டு தேவையில்லாம ஏத்தி விட்டீங்கன்னா குண்ணு எப்படி விஷமீங்க. படுத்துக்கங்கடா, போங்கடா. தாத்தா, வந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு போதும்டா, எனக்கு போதும்டா. குடினே. நீங்க பாசத்தை காட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கேட்குற கேள்வி நாக்க பிடிங்கிட்டு சார். இந்த வழியா இறங்கி போறா. ஏய், பயந்து ஓடாத டேய். அண்ணே என்ன விட்டுருங்க, அண்ணே என்ன விட்டுருங்க. டேய், அந்த சட்டை எடுத்து கொடு. இதோ இருக்குண்ணே, இந்தாங்க. ஏய், போ போட்டு வா போ. இந்த சட்டை எனக்கு எதுக்குண்ணே? போட்டு வாடா, டான்ஸ்லாம் இருக்கு. சரிங்க. டேய், தம்பிக்கு ஒரு கட்டி கொடுங்கடா.
தம்பி பொண்ணு ஓடி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். சோழி உருட்டும் போதே தெரியும், சொன்னா வருத்தப்படுங்கன்னு சொல்லாம விட்டேன். சரி விடுங்க, இந்த கழுதை போனா இன்னொரு கழுதை. ஒரு நல்ல நாளா பார்த்து சோழியை ஊட்டிடுவோம். ஏய் அந்த வண்டி எடுங்கடா. ஓடி போயிட்டா விட்டுருவானா? ஏய் வண்டி எடுடா. மேல போயிட்டு இருக்கோம். அடிப்பாவி, தூங்குற மாதிரி நடிக்கிறிய? சின்னம்மா, தூங்குற மாதிரி நடிச்சது போதும், கண்ணை திறந்து பாருங்க. அதான் உங்க வேஷம்லாம் கலைஞ்சு போயிடுச்சே, இன்னும் என் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன வேணும் உனக்கு? கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு. உங்க பந்தா அலட்டல் ஆணவம் இதெல்லாம் பார்த்து தான் ஏமாந்துட்ட சின்னம்மா. என்ன பாக்குறீங்க? நீங்களும் அங்கே அடிமையாக தானே இருந்திருக்கீங்க. நான் தான் நீங்கள் வட்டி தங்கச்சின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஹேய், நான் உன்கிட்ட சொன்னேனா வட்டியோட தங்கச்சின்னு? சொல்லலைங்க, ஆனால் வட்டிக்கு உண்மையாக ஒரு தங்கச்சி இருந்திருந்தா கூட இவ்வளோ ஆட்டம் போட்டுக்க மாட்டோமா? ஐயோ, அப்ப நீ எதுக்குடா என் பின்னாடி வந்த? நியாயம் கேட்க வந்தேன் சின்னம்மா. உன் கழுத்தில் கத்தி வச்சனுக்கே நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனால தானே கல்யாண கனவுல இருக்கிற வட்டி வரதனுக்கு நாமத்தை போட்டு யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அதை ஒத்துக்குங்க சின்னம்மா. உன்கிட்ட நான் என்ன ஒத்துக்கணும்? அங்க அவன் டார்ச்சர், இங்க ஓன் டார்ச்சர். உனக்கு அந்த வட்டி தேவலாம் போல. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க சின்னம்மா. எங்க போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்னடா? நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு போங்க. உங்களை மன்னிச்சு மனசார ஏத்துக்கிறேன். ஐயோ, சீ போடா. நீ என்னடா என்ன ஏத்துக்கிறது? நான் ஒன்னும் லவ் பண்ணல. நடிக்காதீங்க சின்னம்மா, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு. போடா லூசு. சின்னம்மா, பண்றானே. கண்ணை பார்த்து சொல்லுங்க சின்னம்மா, சும்மா நடிக்காதீங்க.